வணக்கம் மக்களே, நான் உங்க சுந்தர். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழின் புகழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொலிடாக்ஸுக்கும் வள்ளல் மீடியால இருக்கிற பாரி அவர்களுக்கும் ஒரு பெரிய விவாதம் நடந்துச்சு. எதை பத்தி அப்படின்னா, தமிழ் முருகனா இல்ல வட இந்திய முருகனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விவாதம் போச்சு. இடையில கூட பாத்தீங்க அப்படின்னா, நார்த் இந்தியால தான் முருகர் பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வச்சு நம்மளோட ஒரு படக்குழுவினர் வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ இதை பத்தி தான் ஒரு பெரிய விவாதமே போச்சு ரெண்டு பேருக்கு இடையில. அதாவது பொலிடாக்ஸ் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, புராணங்கள்லயும் சரி, நம்மளோட தமிழ் சங்க இலக்கியங்களையும் சரி, முருகரை 6 முகமாகவும் 12 கைகள் கொண்டுதான் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொலிடாக்ஸும். ஆரியவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்ல புராணங்களும் சரி சங்க இலக்கியங்கள்லயுமே சரி, அதுல பிற்காலத்துலதான் முருகன் அப்படி குறிப்பிட்டிருக்காங்களே தவிர முன்னாடி இருந்த காலகட்டங்களை குறிப்பிடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதை நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். ஏன்னா பாரியவர்கள் சில ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க, அதாவது அவங்களோட ஸ்கிரீன்ல போட்டாங்க. அதே மாதிரி பொலிடாக்ஸ் அவங்களோட ரெஃபரன்ஸை சப்மிட் பண்ணாங்க. ஸோ இதோட இயர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு இதை ஆராய்ச்சி பண்ணுவோம். அவங்க கொடுத்த விஷயங்களையும் தரவுகள்லையும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் பொலிடாக்ஸ் அவர் சொல்றதை படி பார்க்கல, புறநானூரையும் சரி சிலப்பதிகாரத்தையும் ரொம்ப பெரிய ரெஃபரன்ஸா முன்னெடுத்து வச்சாரு. அது மாதிரி திருமுருகாற்றுப்படையிலையும் ரெஃபரன்ஸா எடுத்து வச்சாரு. இதுல இவர் சொல்ற மாதிரி சிலப்பதிகாரத்தோட காலம் இதுல கொடுத்திருக்கிற அவரோட ரெஃபரன்ஸ் படி பார்க்கல, சிலப்பதிகாரத்தோட காலம் அப்படின்றது 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த காலகட்டத்துல வந்தது. அதே மாதிரிதான் புறநானூறா இருக்கட்டும், இதுவுமே அதுக்கு அடுத்த காலகட்டங்கள்ல இந்த இடைப்பட்ட காலகட்டத்துலதான் சிலப்பதிகாரமும் புறநானூறுமே எழுதப்பட்டிருக்கு. ஸோ இதுல சில குறிப்புகளை சொன்னார். இந்த மாதிரி 6 முகங்கள் 12 கைகள் இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. மயில் மேல ஏறி வருவாரு முருகன். ஸோ அது மாதிரி ஆலமரத்தடியில் அமர்ந்திருக்கிற சிவனுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு சில குறிப்புகள் இருக்குன்னு சொல்லி பொலிடாக்ஸ் சொன்னாரு. அதுக்கு பதிலாக என்ன சொல்றாரு பாரியவர்கள், என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல கிடையாது, இது ஸ்டெப்பி புல்வெளி மக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு விளக்கியங்களும் சங்க இலக்கியங்கள்லாம் எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுபடி அவரோட சேனல்ல அவர் கொடுத்த ஒரு ப்ரூஃப் படி பார்க்குறோம் அப்படின்னா, பாரியவர்கள் கொடுத்த ப்ரூஃப் படி பார்க்குறோம் அப்படின்னா, ஸ்டெப்பி புல்வெளி மக்கள் 4000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட இந்தியாவை, அதாவது ஸ்டெப்பி புல்வெளி மக்கள் மத்திய ஆசியாவுக்கும் ஆசியா பகுதிகளுக்கு வர்றதுக்கு 4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க அப்படின்றது அவரோட ரெஃபரன்ஸ் படி கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கல, இந்த சிலப்பதிகாரமும் சரி புறநானூறுமே சரி, இது அந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. ஆஃப்டர் இவங்க ஸ்டெப்பி புல்வெளி மக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான், அதாவது ஆரிய வருகைன்னு சொல்றாரு, பாரி குறிப்பிட்ட மாதிரி ஆரிய வருகைக்கு அப்புறம் தான் இது இருந்திருக்குன்னு சொல்ல வர்றாரு. ஸோ கடைசியில் இந்த விவாதம் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கு. இதுல நம்மளோட ரெஃபரன்ஸ்னு அப்படின்னு எடுத்து பார்க்கல, அதாவது இருக்கிற இலக்கியங்களே ரொம்ப தொன்மையான இலக்கியம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பாடல்கள் பார்த்தோம் அப்படின்னா அது தொல்காப்பியத்தை சொல்லலாம். அதுல சேயோன் மேய மைவரை உலகம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கு. ஸோ சேயோன் தான் அங்கே குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஒரு பகுதியில். அது மாதிரி தொல்காப்பியத்திலையும் சரி வேலன் வெறியாட்டு வள்ளி கூத்துன்னு சொல்லிட்டு முருகனை பத்தின ஒரு அடையாளங்களை குறிப்பிட்டிருக்காங்களே தவிர 12 கைகள் 6 முகங்கள் எங்கேயும் குறிப்பிடப்படலை. இதுதான் நமக்கு கிடைச்ச ரெஃபரன்ஸ் வச்சு வருது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கல, எண்ட் ஆஃப் த டே என்ன நமக்கு புரிய வருது அப்படின்னா, ரெண்டு பேருமே கடவுள் இருக்காங்க, கடவுள் தான் அப்படின்னு சொல்றாங்க. பாரி என்ன சொல்றாரு, எங்களோட முன்னோர்களை நாங்க நடுகள் வச்சு வழிபட்டோம், அதுக்கப்புறம் போர்ல இறந்தவங்களை நடுகள் வச்சு வழிபட்டோம், அதுக்கப்புறம் தெய்வமா வழிபட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அவர் இல்ல புராணங்கள் படி கடவுள்னு சொல்றாரு. ஸோ என்னோட கருத்து என்ன அப்படின்னா, இறுதியில 2 பேரோட கருத்து சந்திக்கிற ஒரே ஒரு இடம் கடவுள். முருகனை எந்த வடிவத்திலேயோ எப்படி பார்த்தாலும் சரி, அது யார் ஏன்னா உலக நாடுகளே முருகரை கும்பிடல, எல்லாமே நம்மள்ட்ட இருந்து போன ஒரு தெய்வங்கள் தான். முருகன் நம்மள்ட்ட இருந்து போன தெய்வம் தான். அப்போ கடவுளா தானே நம்ம பார்க்குறோம், கடவுளா தானே வழிபடுறோம். ஸோ எண்ட் ஆஃப் த டே முருகர் ஒரு கடவுள், அவ்வளவுதான். உங்களோட கருத்து என்ன இதுல அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பாரி சொன்னதான் கரெக்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல பொலிடாக்ஸ் சொன்னதான் கரெக்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இது மாதிரியான தமிழ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.